ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாக்கியம் எல்லா விஷயங்களையுமே கொஞ்ச நாளாக இருந்து வேணும்னே தான் செஞ்சிட்ருக்காங்க. தான் பொண்ணு மாசமாக இருக்கா, எந்த விதத்துலேயும் அவளுடைய உடம்பு பாதிக்கக்கூடாது, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பெத்த அம்மாவா அவங்களே நினைக்காதப்போ மற்றவங்க எல்லாரும் எப்படி அவங்கள பற்றி அக்கறைப்படுவாங்க. முழுக்க முழுக்க மயிலோட வாழ்க்கை தியானத்துக்கு காரணம் அவங்க அம்மா மட்டும்தான். ஹாஸ்பிட்டலில் மயில் இருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே டாக்டர் என்னமோ இன்னும் பிரச்சனை இல்லை, சண்டை போடக்கூடாதுன்னு சாதாரணமாக சொன்ன விஷயத்த என் பொண்ணு சாக பொழக்க கிடைக்கிறா, உங்கள் பையனா இல்லைன்னு தேவையில்லாமல் இந்த விஷயத்த ஊதி பெருசாக்கி விட்டு அவங்களும் பதறி அடிச்சு போய் ஓடி வந்து ஹாஸ்பிட்டலில் மயிலை பார்க்குறாங்க. கோமதி பேசினதுக்கு அப்புறமா பாண்டியன் கிட்டே நம்ம மயில் மன்னிப்பு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுடைய மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் தான் மாமா நான் மன்னிப்பு கேட்குறேன், இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என் அம்மா தான் மாமா, நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தெல்லாம் இதை பற்றி ஆரம்பத்திலே நான் உங்ககிட்டயாச்சும் கூட சொல்லியிருக்கணும், இல்லை அவங்கக்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கணும். இதை சொல்லாமல் விட்டுறது தான் ஏன் மேலே இருக்கிற பெரிய தப்பே மாமா. அதுக்காக நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்றைக்கி அவங்க பேச்சை கேட்டதுனால இன்றைக்கி என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது. ஆனால் நாம் பண்ண தப்பை கொஞ்சம் கூட அவங்க ஏற்றுக்காமல் மேலும் மேலும் என் அம்மா புரிஞ்சிக்காமல் தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாமே என்னை உங்கள் வீட்டில் வாழ வைக்கணுன்றதுக்காக தான் மாமா. ஆனால் எனக்கு எப்போ மாமா என்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டாரோ அப்போவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அந்த எண்ணமே எனக்கு சுத்தமாக கிடையாது மாமா. என்னால் இனி உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது மாமா, நான் பார்த்துக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு மயில் சொல்கிறாங்க. ஏப்பா மயில், முதல்ல நீ ரெஸ்ட் எடுப்பா, அப்புறமா பேசிக்கலாம். இதெல்லாம் இதை பற்றி முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி எதுக்குப்பா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு, நீ ரெஸ்ட் எடுப்பா. டாக்டர் உனக்கு வேறு எதுவும் பிரச்சனைன்னு சொல்லலை அப்படின்னுமோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாம்மா, டென்ஷனால் பிபி அதிகமாகிடுச்சு, அதனால் இனிமே அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, வேறு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. சரி நீ உடம்ப பார்த்துக்கப்பான்றாங்க. அப்புறம் வெளியே போய் வெயிட் பண்ணும்போது நம்ம கோமதி குழலிக்கிட்ட பேசிட்டு வராங்க. கொலையில தான் ஃபோன் பண்ணியிருந்தான், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவள் வர முடியலேன்னு வருத்தப்பட்டா, உன்னை பற்றி கேட்க சொன்னா, உன்னை நல்லா இருக்க சொன்னா அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லாத அப்படின்னும். சரி டாக்டர் வேறு ஏதாச்சும் சொன்னாங்களான்னு கோமதியும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அப்படின்றாங்க. புரியுதுமா, சரணன் வந்து அங்கே கோவப்பட்டு சண்டை போட்டதுனால அதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி உனக்கு பிபி அதிகமாக இருக்குது, என்னால் இதை புரிஞ்சிக்க முடியுது. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்றாங்க. சரி அத்தை அப்படின்னுமோ, சரி இங்கே பாரு இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, நீ வச்சுக்கோ அப்படின்றாங்க. அத்தை எதுக்கு அத்தை, வேண்டாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு சொன்னால் கேளு, உன் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாத மயில். இங்கே பாரு இந்த மாதிரி நிலமையில நீ இப்போ வேலைக்கெல்லாம் கூட போக வேணாம், நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, இதில் செலவுக்கு பணம் இருக்குது, செக்கப்புக்கு மாத்திரை மருந்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்றாங்க. மயில் வேண்டவே வேண்டான்னு பிடிவாதமாக சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்போ நீ வாங்கலைன்னா உன் அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னுமோ, இல்லாத அவங்க கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. தெரியும்ல உன் அம்மா கிட்ட கொடுத்தா என்ன ஆகுன்னு, பேசாமல் இந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் புடி, இந்தா நீயே வச்சுக்கோ, இதான உன் பரிசு, இதில் வைக்கிறேன் பாரு, தேவையில்லாமல் ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்காத, பத்திரமா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உடம்பு பார்த்துக்கிற வழியை பாரு, வேலைக்கெல்லாம் போகாத, ரெஸ்டடு அப்படின்றாங்க. சரி அத்தை அப்படின்னும். சரி நான் வரேன் அப்படின்னு கோமதி அங்கேருந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பாண்டியனை கூப்பிட்டு வாங்க போகலான்னு இவங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு மற்றவங்க யார்கிட்டையும் எதுவும் பேசுறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே ராஜி அரசி இவங்க வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அரசிக்கும் இந்த விஷயம்லாம் தெரியும், ராஜிவை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்களை ஆளை காணமேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக கோமதியும் பாண்டியனும் வராங்க. வந்த உடனே இப்போ அண்ணி எப்படிமா இருக்காங்க, அன்னிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்லன்னு அரசி கேள்வி மேலே கேள்வியே கேட்குறாங்க. இல்லை அரசி இங்கே பாரு அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கா, உன் அண்ணன் பண்ண டென்ஷன்லால் அவள் டென்ஷன் அதிகமாகி பிபி அதிகமாகிருக்கு, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா, நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்றாங்க. அப்புறம் அத்தை அங்கே என்ன மயிலக்கா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு அந்த அம்மா என்னென்னமோ பேசினாங்களே அப்படின்றாங்க. நம்ம ராஜி இருந்துக்கிட்டு அதெல்லாம் அவங்க இங்கே வந்து போட்டா அப்படி ட்ராமா, நம்ம சரணம் போய் அங்கே சண்டை போட்டான்ல, அதுக்காக அவங்க பதிலுக்கு வந்து ஏதாச்சும் திரும்பவும் பண்ணணும்ல, உங்கள் பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு நான் ஆயத்தை கேட்குறன்ற பேரில் அப்படி கத்தி கூப்பாடு போட்டு சின்ன விஷயத்த பெருசாக்குறது, முழுக்க முழுக்க மயில் இந்த நிலைமைக்கு இப்படி அங்கே படுத்து கிடக்கிறதுக்கு காரணமே அவங்க அம்மா மட்டும்தாங்க அப்படின்னு கோமதி சொல்லவும், ஆமாம் கோமதி அந்த அம்மா பேசுறதுலேருந்தே தெரியல அப்படின்னு
அப்படின்றாங்க. ஆமாம் அத்தை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது போல இருக்குது. சின்ன விஷயத்த கூட இவ்வளோ பெருசாக்குறாங்க. இந்த சின்ன பிரச்சனையை பெருசாக்கி போலீஸ் ஸ்டேஷன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து பெருசாக்கி டிவோர்ஸ் வரைக்கும் விவாகரத்து வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணமே முழுக்க முழுக்க அவங்களுடைய அம்மா மட்டும்தான். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா சரவணன் மாமா 2 பேரும் சண்டை போட்டாங்க, வீட்டை விட்டு அனுப்புனாங்க. அப்படியே கொஞ்ச நாள் பொறுமையாக விட்டுருந்தா நம்ம எல்லாரும் மாமா கிட்ட பேசி ஏதாச்சும் மாமாவுக்கு கோவம் குறைஞ்சு நல்லது நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அப்படி எதுவும் நடக்க விடாமல் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே வந்து சண்டை போடுறது, மயிலாக்காவை கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி டென்ஷன் மேலே டென்ஷனாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த நிலமையில இப்போ வந்து நிற்கிது. அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும், குழந்தை பிறக்கிற வரைக்கும் மயிலாக்கா கொஞ்சம் கூட அங்கே சேஃப்டியாகவே இருக்க மாட்டாங்க அத்தை, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஏங்க, இதனால தான் வழி முழுக்க நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டே வந்தேன் அப்படின்றாங்க. என்ன கோமதி அப்படின்றாங்க. இல்லை, மயில் அங்கே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவங்க அம்மா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேசாமல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் நிம்மதியாக மயிலை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாமாங்க அப்படின்னுமோ. இதை கேட்டு பாண்டியன் அதிர்ச்சி ஆனாலும் ஆனால் கோமதி சொல்கிற விஷயம் நியாயமாக படுது. எப்படி கோமதி சரவணதிக்கு எப்படி ஒத்துப்பா அப்படின்றாங்க. ஏங்க, ஒத்துக்கிறதுக்கு அவன் யாருங்க? நான் பெத்த பிள்ளைங்க அவன். நாம் சொல்கிற பேச்செல்லாம் அவன் கேட்டு தான் ஆகணும். அவன் இஷ்டத்துக்கெல்லாம் அவனை விட முடியாது. அவன் இஷ்டத்துக்கு கூட போய் தான் இன்னைக்கு இந்த நிலமையில வந்து நிற்கிது. ஆரம்பத்துலேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசாதான்னு எவ்வளோ சொல்லி பார்த்தோம். கேட்டானா அவன்? சொல்ல கேட்காம அந்த பொண்ணுக்கிட்ட சும்மாவோ எதர்ச்சியாவோ எப்படியோ ஒன்று பேசுறதுனால இப்போது எந்த நிலமையில வந்து நிற்கிது தெரியுமா? அவன் மட்டும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருந்தால் அதை மயில் அம்மா பார்த்துருப்பாங்களா, சண்டை போட்டிருப்பாங்களா? தேவையில்லாமல் இவன் போய் வீண் சண்டை அங்கே போட்டிருப்பானா? மயிலுக்கு இப்படி ஆயிருக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் அது ஒன்று தானுங்க. அவன் வரட்டும், இன்னைக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க. சரவணன் அதுக்கேற்ற மாதிரி ஈவினிங் கடையை மூடிட்டு வராங்க. கூடவே கதிரும் தான் வராரு. அவங்க வந்த உடனே கோமதி சரவணனை நிற்க வச்சு அந்த கேள்வி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது எதுவுமே பேசாமல் சரவணன் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. மயிலம்மா பண்ணது மட்டும் நியாயமா அப்படின்னு. நியாயம் இல்லைதான்டா, தப்பு தான். அந்த பொம்பளை பற்றி உனக்கு தான் நல்லா தெரியும்ல, அதுக்கு நீ போய் இப்படி தான் சண்டை போடுவியா? நீ போய் அங்கே சண்டை போட்டதுனால இப்போ மயில் எங்கே இருக்கா தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா அப்படின்றாங்க. இதை கேட்டு சரவணனுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப துடிச்சு போயிடுறாரு. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாண்டா, நீ போட்ட சண்டையினால் அந்த பொண்ணு மயக்கமாகி பிபி அதிகமாகி இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. இப்போ தான் மயில் அம்மா வந்து இங்கே விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. நானும் அப்பாவும் போய் ஹாஸ்பிட்டலில் அந்த பிள்ளையை பார்த்துட்டு வரோம். பாவண்டா அந்த பொண்ணு, வாயும் வயிறுமா இருக்குடா, கொஞ்சமானா நிம்மதியாக இருக்காங்கடா. மயிலோடைய அம்மா தான் புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாங்கன்னா நீயும் ஒரு பக்கம் ஏண்டா சரவணா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம போய் அங்கே சண்டை போட்ட அப்படின்னு நடந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கினதுக்கப்புறமா மறுநாள் காலையில் மீனாவும் செந்திலும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா எங்கள் கோமதி கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ மயிலாக்கா எப்படி இருக்காங்க? அத்தனை ஆஃபீஸ்க்கு போகும்போது போய் மயிலாக்காவை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. தெரியலையே மீனா, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு மயில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை வீட்டுக்கு இது கூட்டிகிட்டு போயிட்டாங்களோ என்னவோ தெரியல அப்படின்னவோ. சரி, நான் பேசாமல் ஃபோன் பண்ணி கேட்குறாத்த அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணுறாங்க. இன்னும் டாக்டர் வந்து எதுவும் சொல்லலையாத்த, மீனாக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்களாம், நான் போய் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. சரி நீ போய் பார்த்துட்டு போ அப்படின்னு மீனா கிட்ட சொல்லவும், அதே மாதிரி ஏங்க நீங்களும் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் எதுக்கு அப்படின்றாங்க. ஏங்க என் கூட மட்டும் வாங்க அப்படின்றாங்க. சரின்னு செந்திலும் மீனாவும் சேர்ந்து மயிலை பார்த்துட்டு போகிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. இவங்க கிட்ட பேசிட்டேன். அப்போது சரவணன் வழக்கம் போல் கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு வராரு. அப்போது மயிலை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வர சொல்லி சரவணன் கிட்டே சொல்கிறாங்க. சரவணன் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. என்னடா பார்த்துட்ருக்க, போய் பேசாமல் மயிலை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, மயில்கிட்ட போய் பேச அப்படின்றாங்க. அவளை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து பேச சொல்கிறீங்க, எல்லாம் சரிதாம்மா, ஆனால் மயில் எதுக்கு எங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. இங்கே பாரடா சரவணா, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்ருக்காத. அந்த பிள்ளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவள் அம்மாவும் நீயும் தான். ஒருத்தர் மாத்திருவதா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த பிள்ளைக்கு நிம்மதியே இல்லை. அங்கே இருந்தாலே அந்த பிள்ளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றீங்க. மயில் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. குழந்தை பிறக்கிற வரைக்கும் மயில் இங்கேயே நிம்மதியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு வேணும், அப்புறம் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். நீ போய் இதை சொல்லி முதல்ல மயில் அங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. நான் எப்படிமான்றாங்க. நீ தாண்டா போகணும், போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரவணன் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு அமைதியே நேராக போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவருடைய அப்பா இருக்கார், மயிலோடைய அப்பா. பாக்கியம் வேறு இந்த நேரம் இல்லாமல் போயிட்டாலே, வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாலே, மாப்பிள்ளை வேறு வந்து நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் எதுக்கு என் பொண்ணை பார்க்க வந்தீங்க அப்படி இப்படின்னு அவர் எந்திரிச்சு நிற்கவும்,
பேசாமல் அமைதியாக உட்காந்துரு, ஹாஸ்பிட்டல்னு பார்க்குற இல்லைன்னு வச்சுக்கோ அப்படின்னு சரவணன் கோப்பட்டு பேசினதும் அவருடைய அப்பா அமைதியாயிடுறாரு. அதுக்கப்புறம் நேராக மயிலை பார்க்க உள்ளே போகிறாங்க. மயில் பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அங்கே சரவணன் போய் நின்ன உடனே சத்தம் கேட்டதும் மயில் முடிச்சு பார்க்குறாங்க. சரவணனை பார்த்ததும் எந்திரிச்சு உட்காடுறாங்க. இப்போ எப்படி இருக்குது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. டாக்டர் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு, பிபி அதிகமாகிடுச்சின்னு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. சரி, டிஸ்சார்ஜ் பண்ண கையோட நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே மயில் முதல்ல அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன மாமா இப்படி சொல்கிறாருன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு, அம்மாவும் அப்பாவும் உன்னை குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கே நம்ம வீட்டில் இருக்க சொன்னாங்க, என்னால் அவங்க பேச்சை மீறி எதுவும் செய்ய முடியாது, நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்புன்றாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டு மயிலோடைய அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி உடனே மயிலோடைய துணியெல்லாம் நீ பேக் பண்ணி இப்படியே எடுத்துகிட்டு வந்துரு பாக்கியம் அப்படின்னு சொல்லவும், என்ன நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயில் வீட்டுக்கு வர போகிறா, எதுக்கு துணியெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு பாக்கியம் கேட்குறாங்க. இங்கே பாரு, மாப்பிள்ளை வந்திருக்காரு மயிலை பார்க்க அப்படின்றாங்க. அவர் எதுக்கு ஏன் வந்தார், அவர் இங்கேருந்து அனுப்ப வேண்டியது தானே மயிலை பார்க்க விடாமல் அப்படின்றாங்க. ஐயோ, நான் அவரை பார்க்க விட்டதுனால தான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பாக்கியம் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னும், ஆமாம், மாப்பிள்ளை மயில்கிட்ட பேசிட்டு நீ டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்பா அம்மா உனக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு மாப்பிள்ளை கூப்பிட்டுருக்காரு. மயிலை எப்படியாச்சும் இதே சாக்கா வச்சு நம்ம சமாதானப்படுத்தி மாப்பிள்ளை கூட அனுப்பி வச்சிடலாம், மயில் போய் அங்கேயும் இருக்கட்டும், நீ முதல்ல துணியெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. சரியா, சரி, நீ முதல்ல ஃபோனை வை, எப்படியோ இந்த பாக்கியம் நினச்சது நடந்துடுச்சுல்ல, நான் இப்போவே எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு நேராக பாக்கியம் எல்லா துணியையும் அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வேகமாக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்காங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன், என் வீட்லேயே இருக்கேன், நான் வரல, நீங்கள் வேணால் அத்தைக்கிட்ட சொல்லுங்கள், இல்லை நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன்னு மயில் சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பார், அதான் அப்பா அம்மா அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களா, அவங்க சொல்கிற பேச்சு கேட்கணும், நீ முதல்ல கிளம்பு, அங்கே இருந்தேன்னா உன் அம்மாவாலேயும் உன் குடும்பத்தாலேயும் ஏதாச்சும் உனக்கு டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும், உன் அம்மா ஏதாச்சும் தேவையில்லாமல் வேலை பண்ணுவாங்க, என் கூட வாழ சொல்லி கோர்ட்டில் டிவோர்ஸ் வேணும்னு நீ சொல்லியிருக்கிறத வேண்டான்னு சொல்லி ஏதாச்சும் உன்னை பிரச்சனை பண்ணி ஸோ ஏதாச்சும் டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு தான் அம்மா உன்னை அங்கே கூப்பிட்றாங்க, நீ கிளம்பு அப்படின்றாங்க. அப்புறம் தான் கரெக்டாக பாக்கியம் வராரு. அதான் உன் புருஷன் இவ்வளோ தூரம் கூப்பிட்றாருல்லடி, எதுக்கு நீ இன்னும் இங்கே உட்காந்துட்ருக்க, நான் டாக்டரை வர வழியில் பார்த்து பேசிட்டு தான் வரேன், உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார், உன்னோட பை எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், உன் அப்பா அப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இதை எடுத்துக்கிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு கிளம்பு, உன் புருஷன் உன்னை கூப்பிட்றாருல்ல அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே, அம்மா என்னம்மா நீயுமா அப்படின்றாங்க. மயில் தன்மையாக சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்றத பாக்கியம் புரிஞ்சுக்கிட்டு இப்போது அவங்க வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிட்றாங்க. எங்கள் பார் மயில், பேசாமல் சொல்கிறத கேளு, இங்கே பாரு, இவ்வளோ நாளாக உன்னை அங்கே வீட்டில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம், இதுக்கு மேலெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது, அக்கா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களால் பதில் சொல்லவும் முடியாது, இப்போது உனக்கு 5 மாதம் ஆகுது, இன்னும் 4 ஆக வயிறு பெருசாகிடும், நீ மாசமாக இருக்கிற சமயத்தில் அப்புறம் இங்கே உட்காந்துட்டு இருக்கான்னு ஊருக்கே தெரியாமல் வைக்கும், தேவையில்லாமல் கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுடர் அவ்வளோதான் படிப்பு முடிக்க ஆரம்பிச்சிட்டா, அடுத்து அவளுக்கும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்கும், இன்னும் நிறைய செலவெல்லாம் இருக்குது, இதில் நீ குழந்தைய பெற்றுக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டேன்னா யார் உனக்கு செலவு பண்ணுறது, இங்கே பார், நீ இப்போ மாசமாக இருக்கிற வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கு எல்லாத்தையும் நீ சம்பாதிச்சுக்கிற, குடும்பத்தை பார்த்துக்கிற, நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் இதுக்கப்புறம் நீ குழந்தைய பெற்றுக்கிட்டு இன்னும் 2-3 மாதம் போனால் உன்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது, அங்கே உட்காந்துக்குவ, அப்புறம் நாங்கள் கஷ்டப்படணும், உனக்கு இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு சம்பாதிச்சுட்டு நாங்கள் உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கு எங்ககிட்ட அவ்வளோலாம் பணம் இல்லை மயில், இங்கே பார் சொல்கிறது கேளு, பேசாமல் உன் புருஷன் வீட்டுக்கே நீ போ, நீ எங்களுக்கு அங்கே பாரமாக இருக்க தேவையில்ல அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறாங்க பாக்கியம். இதை கேட்ட உடனே மயில் உடஞ்சி போயிடுறாங்க. இப்போ சரவணன் என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் என் குழந்தைக்கு நீங்கள் ஒன்றும் செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, வயிற்றில் விளையாடுறது என்னுடைய வாரிசு, அதுக்கு செலவு பண்ணி குழந்தைய எப்படி பெற்றெடுத்து வளர்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ கிளம்பு மயில் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஸோ அதாவது குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் ஸோ வீட்டில் எல்லாரும் சொன்னதுக்காக சரவணன் இப்படி நடந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் மயிலோடைய மனசை குத்தி கிழிக்கிற மாதிரி பாக்கியம் சுருக்குன்னு நிறைய வார்த்தைகள் கேட்டுடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு உடஞ்சி போயிடுறாங்க. நான் உனக்கு அம்புட்டு பாரமாக இருக்கேனா அப்படின்னு. ஆமாம் மயிலே, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லணுமா, அதுக்கு முன்னாடியே சொன்னால் புரிஞ்சிக்க முடியாதா, நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ எங்களுக்கு பாரமாக தான் இருக்க, என்னதான் நீ சம்பாதிச்சுட்டு கொடுத்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு பத்த மாட்டேனுது, உன் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அது சரியாக போகுது, பேசாமல் நீ முதல்ல கிளம்பு, எங்களுக்கு நீ அங்கே இருந்த வரைக்கும் கொடுத்த
வரைக்கும் போதும், நீ இனிமேல் உன் பிள்ளையை பார்த்துக்கிறேன்னு நீ சொல்லியிருக்கல, உன் புருஷன் வீட்டில் உன் பிள்ளையை வளர்க்குற பேர், அதான் அந்த வாரிசுக்கும் எங்களுக்கு எல்லா வித சம்மந்தமும் இருக்குது, உரிமையும் இருக்குது, அதுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம், நீ முதல்ல போய் பிள்ளைய அங்கே பெற்றுக்கிற வழியை பாரு, கிளம்பு அப்படின்னு பேசிடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் மயிலை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட பில்லே எவ்வளோ ஆச்சுன்னு போய் சரவணனே எல்லாத்தையும் பே பண்ணிட்டு வராரு. பே பண்ணதுக்கப்புறமா பேக்கை எடுத்துக்கிட்டு வா நான் வெயிட் பண்ணுற வெளியே ஆட்டோ பிடிச்சின்னு போய் பேக் எடுத்துகிட்டு வெளியே போய் சரவணன் நின்றுடுறாரு. யோ அவளை கூட்டிகிட்டு போய் ஆட்டோ ஏற்றிட்டு வா அப்படின்னு உடனே மயிலும் பொறுமையாக இறங்குறாங்க. அவங்க அப்பா வாமா மயில் என்னமோ, இல்லைப்பா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம், நீங்கள் போங்க, போய் சுடரை நல்லபடியாக படிக்க வச்சு அடுத்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியாக பாருங்கப்பா. தேவையில்லாமல் போய் சொல்லி சுடருக்கு ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க. வசதி இருக்கோ இல்லையோ அவன் மாதம் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தா கூட போதும், அந்த பையனுக்கு பார்த்து சுடரை கல்யாணம் பண்ணி வைங்க, நான் வரேன்ப்பான்னு மயிலே அவங்க பாட்டுக்கு பொறுமையாக நடந்து போகிறாங்க. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. சரவணன் ஆட்டோ பிடிச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் மயில் வந்த உடனே ஆட்டோவில் ஏறின உடனே கிளம்பலான்னு அப்படின்னு சரவணனும் மயிலும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கிட்ட போன உடனே மா நான் மயிலை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டேம்மா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. சரிடா சரவணா ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஏங்க கதிரே எல்லாரும் வாங்க மயிலை வீட்டுக்கு வந்துட்டாலாம் அப்படின்னவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்த்தி கடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு சக்திவேல் வீட்டில் அப்பத்தா மாறி வடிவு இவங்க எல்லாரும் வெளியே உட்காந்துட்டு இருந்தவங்க என்ன ஆட்டோ வருது கோமதி வீட்டில் எதுக்காக எல்லாரும் வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது மயில் சரவணன் மயிலில் பேக்கோடு எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்துக்கிட்ட பார்க்குறாங்க. என்னத்த மயில் கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு வேளை பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிட்டு மயிலை சரவணன் திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு மாறியும் வடிவும் கேட்க அது சந்தோஷமான விஷயம் தானே, எப்படியோ சரவணனோட வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு நல்ல விஷயம் நடந்துடுச்சுன்னு அவங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. மயில் வந்த உடனே ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. மயிலும் உள்ளே தயங்கிட்டே வராங்க. வாமா வா அப்படின்னு உள்ளே போகிறாங்க. எதுக்கத்த இதெல்லாம் அப்படின்னு இருக்கட்டும் மயில் உள்ளே வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. உட்கார வச்சு ராஜி போய் அதை எடுத்துகிட்டு வான்னு உடனே மயிலுக்கு ஜூஸ்லாம் போட்டு கோமதி வச்சுருக்காங்க ரெடியாக, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு உட்காடுறாங்க. இங்கே பாரு நீ வா ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. அத்தை நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி வா நீ பேசாமல் ஏன் ரூம்லேயே படுத்துக்கோ அப்படின்றாங்க. அம்மா நான் தனியாக தாரமாக இருக்கேன், பேசாமல் நானும் அண்ணியும் ஒரு ரூமில் இருந்துக்கிறோம் அப்படின்னு இங்கே அரசி சொல்கிறாங்க. சரி நீ வேணா அரசு கூட இருக்கியா அப்படின்னும் சரி அத்தை நான் அரசி கூட ரூமில் இருந்துக்கிறேன்னு சரவணன் ரூமில் இல்லாமல் தனியாக அவங்க வேறு ஒரு ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. கொடுடா பைய சரவணா அப்படின்னு கோமதி பையை வாங்கிட்டு போய் அரிசியோட ரூமில் பெட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வராங்க. மயிலும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இனி மயில் இங்கே இருக்கிற வரைக்கும் மயிலை பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, யாரும் தேவையில்லாமல் மயில் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னு கோமதி எல்லாருக்குமே சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே சரின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது பாண்டியனும் இதுக்கப்புறம் கடைக்கு கிளம்புற கோமதின்னு சொல்லிட்டு கடையை திறக்க அவங்க 2 பேரும் சரவணனும் பாண்டியனும் கடைக்கு கிளம்பிடுறாங்க. பாக்கியம் எப்படியோ மயிலை அனுப்பி வச்சுட்டோம், குழந்தை பிறந்தா அதையே சாக்கா வச்சு மயிலை டிவோர்ஸ் கிடைக்க விடாமல் அங்கேயே இருக்க வச்சிடணும்னு அவங்க ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே மயில் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கவும் இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, கோமதி குழந்தை பிறக்கிற வரைக்கும் மயில் இங்கே இருக்கட்டும்னு கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்து மயில் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க போகிறாங்களா, இல்லை குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா, மயில் நிரந்தரமா இந்த வீட்டிலே இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி பிறக்குமா, சரவணன் மனசு மாறுமா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.